கீழடியில் சுடுமண் குழாய் மூலம் உருவாக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கட்டிடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. நீர் வழங்கலும் கழிவுநீர் அகற்றலும் நாகரிக வளர்ச்சியின் முக்கிய மைல்கற்களாக கருதப்படுகிறது. கீழடியில் பழங்கால சுடுமண் உறைகிணறுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை பட்டினப்பாலை கூறும் உறைகிணற்று புறச்சேரி என்ற தொடருக்குச் சான்று பகர்வனவாகவும், ஆற்றங்கரைகளிலும் பெரிய குளக்கரைகளிலும் இவ்வாறு உறைகிணறுகள் அமைந்து நீரெடுக்கும் தமிழரின் பண்டை வழக்கத்தை எடுத்துக்காட்டுவனவாகவும் உள்ளன. ரோம பேரரசுடன் கொண்டிருந்த வணிகத் தொடர்பை மெய்ப்பிக்கும்படியான வணிகர்களால் கொண்டுவரப்பட்ட ரோலட், அரிட்டேன் வகை மண்பாண்டங்கள் கீழடியில் கிடைத்துள்ளன. மேலும் வரலாற்றின் தொடக்க காலத்தைச் சேர்ந்தவையான கருப்பு, சிவப்பு மண்பாண்டத் துண்டுகள், வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட கருப்பு, சிவப்பு மண்பாண்டத் துண்டுகள், செம்பழுப்பு நிற கலவை பூசப்பட்ட மண்பாண்டத் துண்டுகள் ஆகியவையும் கீழடியில் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் செம்பழுப்பு நிற ரசக்கலவை பூசப்பட்ட பாண்டங்கள் இதுவரை கொங்கு பகுதியிலேயே கிடைத்திருப்பதைக் கொண்டு கீழடி கொங்கு பகுதியுடனும் வாணிப தொடர்பில் இருந்ததாக கருதப்படுகிறது. கீழடியில் கிடைத்த மண்பாண்ட ஓடுகளில் ஆதன், உதிரன், திசன் போன்ற தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிடும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு உள்ளன. கீழடியில் சூது பவளம், பளிங்கு, அகேட் மணிகள், பச்சை, மஞ்சள், நீல நிற கண்ணாடி மணிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன. யானை தந்தத்தினாலான தாயக்கட்டைகள், தாமிரத்தாலான கண்மை தீட்டும் கம்பி ஆகியவையும் கிடைத்துள்ளன.